நாம இன்னைக்கு பார்க்க போற ஸ்டோரியோட தலைப்பு என்னன்னா தாவீதும் ஆட்டுக்குட்டியும். தாவீதும் ஆட்டுக்குட்டியும். இன்றைக்கான வேதவசனம், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 1வது வசனம். வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். தாவீது ஒரு நாள் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு. தாவீதுக்கு ஆட்டுக்குட்டினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தாவீதுகிட்ட கலர் கலரா ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. கருப்பாடு, வெள்ளை ஆடு, பிரவுன் கலர் ஆடுன்னு கலர் கலரா ஆட்டுக்குட்டி வச்சிருந்தாரு தாவீது. அந்த ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் தாவீது அழகா வழி நடத்துவாரு. தண்ணி உள்ள இடத்துல வழி நடத்துவாரு, புல்லுள்ள இடத்துங்கள்ல வழி நடத்துவாரு. அது மட்டும் இல்ல, அவர் தனியாதான் வழி நடத்துவாரு. ஏன்னா அவருக்கு பயமே கிடையாது. எதுக்குன்னு சொல்லிட்டா, தாவீது எப்படி அவனோட ஆட்டுக்குட்டிகளை பத்திரமா பாத்துக்கிறானோ அதே மாதிரி ஏசப்பாவும் அவனை பத்திரமா பாத்துக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கையில அவன் இருந்தான். ஒரு நாள் தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். ஆடெல்லாம் புல் மேய்ச்சிட்டு இருந்துச்சு. தாவீது உட்காந்து திங்க் பண்ணிட்டே இருந்தான். என்ன திங்க் பண்ணான்னு சொல்லிட்டா, எப்பனாலும் நம்ம கண்ணும் கருத்துமா இருக்கணும், நம்மளோட ஆட்டுக்குட்டி மேல கண்ணும் கருத்துமா இருக்கணும். எதுக்குன்னா, ஏதாவது புலி சிங்கம் ஏதாவது வந்து கண்டிப்பா நம்மளோட இத தாக்கும் அப்படின்னு மனசுல அவரே நினைச்சுக்கிட்டாரு. அவரு மத்தியான நேரம் ஆச்சு. அவருக்கு ரொம்ப தூக்கமா வந்துச்சு. ஆனா அவர் அந்த தூக்கத்தெல்லாம் எடுத்துக்கிடவே இல்லை. அவரு ஏசப்பாவை இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்து ஏசப்பாவோட நாமத்தை மகிமைப்படுத்திக்கிட்டே இருந்தாரு. இடத்துல பதுங்கி வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துல ஒரு ஆட்டுக்குட்டி புல் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அத பார்த்த தாவீது கூழாங்கல்ல எடுத்தாரு, கவன்ல வச்சாரு, அப்படின்னு சுத்தினாரு. அப்படின்னு ஒரே ஒரு வீசினாரு. அது நேரா போய் வந்துட்டு இந்த சிங்கத்துக்கு மேல டொமீன்னு அடிச்சுச்சு. சிங்கம் டபக்கடீர்னு கீழே விழுந்துச்சு. அது இறந்தே போயிருச்சு. அடுத்து தாவீது எல்லா ஆட்டுகளையும் ஒவ்வொன்னா கவுண்ட் பண்ணா. 1 2 3 அப்படின்னு என்ன ஆரம்பிச்சாரு. எல்லா ஆட்டுக்குட்டியுமே பத்திரமா இருந்துச்சு. உடனே ஏசப்பாக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான். இன்னொரு நாள் அதே மாதிரி மலைகள் மேல புல்லுள்ள இடங்கள் எல்லாம் மேய்ச்சிட்டு இருந்தான். அதே மாதிரி ஆடுகள்லாம் புல் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. தாவீது உட்கார்ந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சுட்டு இருந்தான். அந்த நேரம் யார் வந்தான்னு சொல்லிட்டா, கரடிகள் மலை இடத்துல நடந்து போயிட்டு இருந்துச்சு. அவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கச்சுல அந்த ஆடுகளுக்கு மேல அந்த கண்ணு பட்டு. உடனே அந்த கரடிகள் விறு ஃபாஸ்டா ஓடி வந்து அப்படியே அதை பிடிக்க ஃபாஸ்டா ஓடி வந்துச்சா. அத தாவீது பார்த்த உடனே கூழாங்கல்ல எடுத்தாரு, நல்ல கல்ல எடுத்தாரு, கவன்குள்ள வச்சாரு, சுத்தினாரு. டாமி அப்படின்னு ஒரே ஒரு ஏறி இருந்தாரு. அது நேரா போய் வந்துகிட்டு இருந்த கரடி மேல டாமின்னு அடிச்சுச்சு. கரடி டபக்கடி இல்ல அப்படின்னு விழுந்துச்சு. உடனே தாவீது ஏசப்பாக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டான். கதையில இருந்து நீங்க கற்றுக்கொள்ற பாடம் என்னன்னா, நம்ம எப்பனாலும் ஆட்டுக்குட்டிகள் தான், ஏசப்பா தான் நம்மளோட மேய்ப்பர். அந்த கரடியும் சிங்கமும் ஆட்டுக்குட்டிகளை தாக்க வந்துச்சு இல்லையா, அப்படி வந்தாலே அது சாத்தான்னு அர்த்தம். ஆட்டுக்குட்டிகள் நம்ம. ஆனா தாவீது எப்பனாலும் அந்த கரடிகள்லாம் வருஷல அப்படியே கவனம் வச்சு அடிச்சான் இல்லையா, அதே மாதிரி அது என்ன அர்த்தம்னா, ஏசப்பா நம்மள காப்பாத்துவாங்க. அது எப்படின்னா, நம்ம எப்பனாலும் ஏசப்பாவுக்கு நம்ம ப்ரேயர் பண்ணணும். அவரோட நாமத்தை நம்ம சொன்னாலே பிசாசு ஐயோ எனக்கு இங்க வேலையே இல்லையே, எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு நம்மள்ட்ட சொல்லிட்டு ஓடி போயிடுவான்.
ஓகேவா? இந்த வீடியோ இந்த ஸ்டோரியோட அர்த்தம் புரிஞ்சா? ஓகே, அடுத்த வீடியோல சந்திக்கலாம். ஜீசஸ் bless you.